வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் உத்திரராஜ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது எம்எஸ் ஆஃபீஸில் ஒரு பாட்டு எம்எஸ் வேர்ட். எம்எஸ் வேர்ட் ஷார்ட்கட் நம்ம எப்படியெல்லாம் கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், நம்ம வந்து கர்சரில் ரைட் கிளிக் பண்ணி நியூவில் போய் எம்எஸ் வேர்டு, மைக்ரோசாஃப்ட் வேர்டு டாக்குமெண்ட், இதை வந்து நீங்கள் கொண்டு வரலாம். இது வந்து ஒரு மெத்தட். அடுத்த மெத்தடு, நீங்கள் ஸ்டார்ட் பட்டன் அமுத்தி ஸ்டார்ட் பட்டனில் வேர்டுன்னு டைப் பண்ணுங்கள். வேர்டுன்னு டைப் பண்ணால் எம்எஸ் வேர்டு வந்துடும். இது ரெண்டாவது மெத்தட். மூணாவது மெத்தட் என்ன அப்படின்னா, விண்டோ ப்ளஸ் ஆர் பட்டன். இல்லை உங்களுக்கு விண்டோ ப்ளஸ் ஆர் தெரியல அப்படின்னாலும் ஸ்டார்ட் பட்டனில் ரன்னு டைப் பண்ணுங்கள். ரன்னில் போயிட்டு வின் வேர்டு NNWORD வின் வேர்டுன்னு அடித்து என்ட்ரு அடிச்சிங்கன்னா வேர்டு ஃபைல் ஓப்பன் ஆகிடும். இதுதான் எம்எஸ் வேர்டு ஓப்பன் பண்ணுறதுக்கு உண்டான மெத்தட். ஓகேங்களா? இப்படி இல்லைனாலும் நாலாவது ஒரு மெத்தட் இருக்குது. நீங்கள் வந்து இங்கே ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணலாம். இன்ஸ்டால் ஆன ஃபைலுகளை ட்ரா பண்ணி மோஸ்ட்லி யூஸ்டு ஃபைல்ஸில் வந்து நம்ம ஆல் ஆப்ஸில் போய்ட்டு நீங்கள் இங்கே வந்து வேர்டு வந்து இருக்குதா, எம்எஸ் வேர்டு மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் போய்ட்டு இங்கே போய்ட்டு எம்எஸ் வேர்டை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இது நாலாவது மெத்தட். ஓகேங்களா? நம்ம இப்போ வந்து என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு டாப், இது ரிப்பன். ஓகேங்களா? இதில் நீங்கள் வந்து என்னென்ன பண்ணலாம்னா, குயிக் அக்சஸ் பார். இந்த ரிப்பனில் குயிக் அக்சஸ் பார் நம்ம வச்சுக்கிறோம். இந்த குயிக் அக்சஸ் பாரை கஸ்டமைஸ் பண்ணி கூட வச்சுக்கலாம். இதில் என்னென்ன வேணும், இப்போ எனக்கு டிஃபால்ட்டாக 3 தான் இருக்குது. இல்லை இதில் நிறைய வேணும் அப்படின்னாலும் நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடில் இருக்கிற ஏட் பட்டன் அமுத்தினீங்கன்னா ஆட் ஆகிக்கு. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு இது தேவையில்லை, எனக்கு தேவையில்லை. பிரிண்ட் வேணால் ஒரு ஆப்ஷன் வச்சுக்கலாம். பிரிண்ட் ஆப்ஷன் வந்து நம்ம தேவைப்படுது அப்படின்னாலும் பிரிண்டர் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். குயிக் பிரிண்ட்டு ஆட் பண்ணியாச்சு. அங்கே 3 இருந்தது. இப்போ நான் அப்ளை ஓகே கொடுத்தோம் அப்படின்னா 4 ஆகிடும். ஓகேங்களா? ஓகே. அடுத்தது இதில் என்னென்ன டேப்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். ஓகேங்களா? ஃபைல் மெனு. ஃபைல் மெனுவில் பார்த்தீங்க அப்படின்னா சேவ் ஆஸ், ஓப்பன், க்ளோஸ், ரீசெண்ட், நியூ, பிரிண்ட், சேவ் அண்ட் சென்ட், ஹெல்ப், ஆப்ஷன், எக்ஸிட். இப்போ சேவ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஃபைலை சேவ் பண்ணுறதுக்கு. சேவ் ஆஸ் அப்படின்னா இந்த ஃபைலை வந்து வேறு நேமில் சேவ் பண்ணுறதுக்கு எந்த இடத்துல சேவ் பண்ணுறீங்க. இப்போ நம்ம இது வந்து டெமோ. ஓகேங்களா? டெமோன்னு கொடுத்துட்டு அந்த .dx சேவ் ஆஸ் டைப்பில் ஆட்டோமேட்டிக்காக மென்ஷன் ஆகிடுச்சு. நீங்கள் .docx கொடுத்தாலும் கொடுக்கலாம், இல்லைனாலும் விட்டுடலாம். இருந்தாலும் நம்ம கொடுத்துக்கலாம். docx கொடுத்தாச்சு. இதை சேவ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? சேவ் பண்ணியாச்சு. அடுத்தது என்னென்னா ஓப்பன். நம்ம ஓப்பன் பண்ண ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னாலும், வேறு ஏதாச்சும் ஃபைலை கொண்டு வரணும் அப்படின்னாலும் இதை வந்து நம்ம டபுள் கிளிக் பண்ணிங்கனாலும் அந்த ஃபைல் ஓப்பன் ஆகிடும். அதுக்கு அடுத்தது க்ளோஸ். இந்த ஃபைல் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்து இதில் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓப்பன் டெமோ. இதில் இன்னொரு இது என்னென்னா, ரீசெண்டாக நீங்கள் ஓப்பன் பண்ண ஃபைல் வேணும் அப்படின்னாலே ரீசெண்ட் டாக்குமெண்ட் இங்கே வந்துடுச்சு. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது நியூ, புது ஃபைல் ஓப்பன் பண்ணுறதுக்கு. பிரிண்டர் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் வந்துடும். ஆட் பிரிண்டர், பிரிண்ட் ஃபைல், XYZ பிடிஎஃப்பில் வேணாலும் பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா பேஜஸ், பிரிண்டர் ப்ராப்பர்ட்டிஸில் போய்ட்டு உங்களுக்கு பிரிண்டர் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் இங்கே ஸ்பீடு வகையில் இதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்தது சேவ் அண்ட் சென்ட் ஆப்ஷன், ஹெல்ப் ஆப்ஷன், எக்ஸிட் ஆப்ஷன். இதுதான் வந்து ஃபைல் மெனுவில் இருக்கிற ஃபைல்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா டேபு ஹோம், இன்சர்ட், பேஜ் லேஅவுட், ரெஃபரன்ஸ், மெயிலிங், ரிவ்யூ, வியூ. ஓகேங்களா? நம்ம ஒவ்வொன்றா இன்றைக்கி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஹோம் பட்டன். ஹோம் பட்டனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேஸ்ட்டுக்கு வந்து ஷார்ட்கட் என்ன இருக்குது, Ctrl+V. உங்களுக்கு கீபோர்டு ஷார்ட்கட் கண்ட்ரோல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு V அமுத்திங்கன்னா பேஸ்ட் ஆகிடும். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது காப்பி பண்ணணும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் இப்போ காமிக்கிறேன். எனக்கு டைப் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை, அதனால நம்ம ஒரு ஷார்ட்கட்டில் கொடுக்கலாம். ரேண்ட் ப்ராக்கெட் ஓப்பன் 2,2 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 லைனில் 2 பேராகிராஃப் வரும். ஓகேங்களா? என்டர் அடிங்க. இது வந்து ஒரு லைன், இது அடுத்த லைன். ஸோ 2 லைனில் 2 பேராகிராஃப் வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போது நம்மளுக்கு மெயினாக என்ன வேணும், காப்பி பண்ணுறது எப்படின்னா Ctrl+C காப்பி பண்ணிட்டேன். இதை நான் இங்கே வந்து பேஸ்ட் பண்ணணும்.
அப்போ இங்கே போயிட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம் டைரெக்டாக ஒரு மெத்தடு. அடுத்த மெத்தடு கண்ட்ரோல் ப்ளஸ் V, இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தடு பார்த்தீங்கன்னா சில டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்பெஷல் ஃபார்மட்டிங் சோர்ஸோட வேணும், மெர்ஜ் ஃபார்மட்டிங், கீப் டெக்ஸ்ட் ஒன்லி ஏதாச்சும் இருந்தது அப்படின்னாலும் இந்த மாதிரி இதில் ஆப்ஷன் டவுன் ஏரோ மார்க்கில் நீங்கள் போய்ட்டு மாற்றிக்கலாம். அடுத்தது ஃபார்மட் பெயிண்டர். ஃபார்மட் பெயிண்டர் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ வந்து இதை வந்து மாற்றிட்டீங்க, இவ்வளோ வச்சுட்டீங்க, ஃபாண்ட் வந்து டைம்ஸ் நியூ ரோமனில் இருக்குது, இட்டாலிக்கில் வச்சுட்டீங்க, ஓகேங்களா. இதே ஃபார்மெட்டை வந்து நீங்கள் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு பேராகிராஃப்லேயோ ஒவ்வொரு இடத்துலையோ மாற்றணும், பெரிய ஃபைலாக இருந்தால் மாற்றுறதுக்கு சிரமமாக இருக்குது. இப்போ இந்த ஃபார்மட் பெயிண்டரை 2 டைம் கிளிக் பண்ணிட்டீங்க. 2 டைம் கிளிக் பண்ணுறதுக்கும் சிங்கிள் கிளிக் பண்ணுறதுக்கு என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா 2 டைம் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த கர்சர் வந்து அப்படியே இருக்குது, நீங்கள் எப்போ வரைக்கும் எஸ்கேப் பட்டன் அடிக்கலையோ அது வரைக்கும் இருக்குது. இப்போ நான் வந்து எஸ்கேப் பட்டன் அமுத்தினதையுமே இந்த ஃபார்மட் பெயிண்டர் போயிடுச்சு. இப்போ என்னென்னா நான் இந்த ஃபார்மெட்டை வந்து ஒருக்கா கிளிக் பண்ணுறேன், ஒன்லி சிங்கிள் கிளிக் பண்ணிவிட்டு நான் எப்போ கர்சரை விட்டுறனோ ரிலீஸ் பண்ணிடுறனோ மறுபடியும் அது நார்மல் மோடுக்கு வந்துடும், ஓகேங்களா. இதுதான் ஃபார்மட் பெயிண்டர். இப்போ நம்ம காப்பி பண்ணணும், ஒரு ஃபாண்டை வந்து செலக்ட் பண்ணிட்டோம், ஒரு வேர்டை செலக்ட் பண்ணதையுமே காப்பி இது வந்து எனேபிள் ஆயிடுச்சு, ஓகேங்களா. கண்ட்ரோல் ப்ளஸ் C. கட் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துலேருந்து கட்டே ஆகிரும், காப்பி பண்ணால் அங்கேயே இருக்கும், கட் பண்ணால் அந்த இடத்துலேருந்து ரிமூவ் ஆகிரும், ஓகேவா. அடுத்தது இந்த ரிப்பனில் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்ஸ் என்னென்ன இருக்குங்கிறது நம்ம இங்கே பார்த்துக்கலாம். இதுக்கு எந்த ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்ட்டை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஃபாண்ட் சைஸ் எவ்வளோ வேணுமோ அதை வந்து நம்ம மாற்றிக்கலாம் நம்மளுக்கு தேவையானதை. இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஃபாண்ட், ஓகேவா. ஃபாண்ட் இன்க்ரீஸ் க்ரோ ஃபாண்ட். கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் அமுத்தினீங்கன்னா தான் இந்த கிரேட்டர் தென் சைன் ஆக்டிவ் ஆகும். இதுலேயே வந்து கீபோர்டு ஸ்பீடாக வேலை செய்கிறவங்க இங்கே போக மாட்டாங்க, இங்கே ஃபாண்ட் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ், லெஸ் தென் அமுத்தினீங்கன்னா டிக்ரீஸ் ஆகிட்டு. அதுக்கப்புறம் சேஞ்ச் கேஸ். இப்போ இந்த கேஸ் வந்து நம்ம கீபோர்ட்லேயும் பண்ணிக்கலாம். ஷிஃப்ட் F3 அமுத்தினீங்கன்னா இது வந்து கேஸ் வந்து செலக்ட் ஆகிக்கிற கேஸ் அப்பர் கேஸ் ஆகும், சரிங்களா. இங்கே பாருங்க ஷிஃப்ட் ப்ளஸ் F3 சேஞ்ச் ஆகுதா. இது எல்லாமே வந்து இதில் சேஞ்ச் ஆகிக்கு, உங்களுக்கு இதில் காமிக்கிறேன். ஒரு நிமிஷம். இப்போ நம்ம இந்த வேர்டு செலக்ட் பண்ணிட்டோம், ஃபங்க்ஷன் கீபோர்டு இல்லை, ஓகே. ஷிஃப்ட் F3 சேஞ்ச் ஆகிடுச்சா. ஷிஃப்ட் F3 மறுபடியும் அப்பர் கேஸ் ஆகிடுச்சு. இதை நீங்கள் இங்கேயும் என்னால் போய் நம்ம மாற்றிக்கலாம், ஓகேங்களா. சென்டென்ஸ் கேஸ் நம்ம இப்போ சென்டென்ஸ் கேஸில் வச்சுட்டோம். அடுத்தது ஃபார்மட் கிளியரிங் ஃபார்மட். இப்போ நம்ம இதை செலக்ட் பண்ணிவிட்டு கிளியர் ஃபார்மட் கொடுத்துட்டோம் அப்படின்னா கிளியர் ஆகிடும், ஆஸ் இட் இஸ் ஃபார்மட் என்னவோ அது வந்துடும். இது போல்டு, இட்டாலிக், செலக்ட் பண்ண டேபை அண்டர்லைன் போகிறது. அண்டர்லைனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான அண்டர்லைன்ஸ் இருக்குது. டாட் லைன் இருக்குது, டபுள் லைன் டாட் லைன் இருக்குது, டபுள் டாட் ட்ரிபிள் டாட் லைன். எந்த மாதிரி அண்டர்லைன் வேணுமோ அந்த மாதிரி அண்டர்லைன் கலரும் கூட மாற்றிக்கலாம், நம்ம எது வேணுமோ அதில் நம்ம கலர் மாற்றிக்கலாம், ஓகேங்களா. அடுத்தது ஸ்ட்ரைக் அவுட். இப்போ டிக்டேஷன் பண்ணிட்டு இருக்கையில் இந்த வேர்டை வந்து நம்ம கட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுறோம். ஸ்ட்ரைக் அவுட் பண்ணோம் அப்படிங்கிற
இது வந்து நம்ம வேண்டாம் அப்படிங்கிறது. அடுத்தது இப்போ நம்ம வந்து கெமிஸ்ட்ரி எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். H2O H2Oங்கில இந்த 2 வந்து நம்மளுக்கு கீழே வேணும். அப்போ வந்து நம்ம சப்ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணிக்கலாம். இதே சூப்பர் ஸ்கிரிப்ட்னா ஸ்கொயருக்கு. ஓகேங்களா? அடுத்தது ஃபாண்ட் டெக்ஸ்ட் எஃபெக்ட். டெக்ஸ்ட் எஃபெக்டில் இதில் எந்த மாதிரி வேணும் அப்படிங்கிறத நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஹைலைட்டர். ஹைலைட்டர் எந்த ஹைலைட்டர் வேணும் அப்படிங்கிறது நம்ம இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு ஹைலைட் பண்ணிக்கலாம். இது வந்து லெட்டர் ஃபாண்ட் கலர். ஃபாண்ட் கலருக்கும் ஹைலைட்டருக்கும் வித்தியாசம் இருக்குது. ஃபாண்ட் கலரில் பார்த்தீங்க அப்படின்னா கலர் மட்டும் சேஞ்ச் ஆயிடும். பட் ஹைலைட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக ஹைலைட் ஆகிரும். ஓகேவா? இதுதான் ஹைலைட்டருக்கும் ஃபாண்டுக்கும் உள்ள வித்தியாசம். அடுத்தது புல்லட்ஸ். புல்லட்ஸில் நிறைய விதமான புல்லட்ஸ் இருக்குது. இதுக்கு உங்களுக்கு எந்த மாதிரி புல்லட்ஸ் வேணும் அப்படிங்கிற நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்பரிங். ஓகேவா? நம்பரிங்கில் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு நம்பரிங் பேராகிராஃபில் எப்படி வேணும் அப்படின்ற மாதிரி நம்ம இங்கே நம்பரிங் கொடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா மல்டி லெவல் லிஸ்ட். நம்ம இப்போ பேராகிராஃபு, சப் பேராகிராஃபு, அதுக்கப்புறம் நம்பரிங் இந்த மாதிரி வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஹெட்டிங், சப்ஹெட்டிங்லேருந்து போகிறதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இண்டென்ட். இண்டென்ட்டிங் வந்து டிக்ரீஸ் இண்டென்ட், இன்க்ரீஸ் இண்டென்ட். இந்த இதை டிக்ரீஸ் இண்டென்ட்னா லெஃப்ட் சைடில் வரும். இந்த இன்க்ரீஸ் இண்டென்ட்னா ரைட் சைடில் போகும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது ஹைடு, ஷோ ஹைடு கண்ட்ரோல். நம்ம ஹைடு பண்ணுறதுக்கு நம்ம மோஸ்ட்லி இது ஹைடில் தான் இருக்குது, யூஸ் பண்ணுறது இல்லை. நம்மளுக்கு மெயினாக தேவையானது பார்த்திங்கன்னா அலைன் டெக்ஸ்ட், லெஃப்ட் அலைன், சென்டர், ரைட் அலைன், ஜஸ்டிஃபை. கண்ட்ரோல் எல் லெஃப்ட் அலைன், லெஃப்டில் வந்து அலைன் ஆகிக்கு. கண்ட்ரோல் இ சென்டர், சென்டரில் அலைன் ஆகிக்கு. அடுத்தது ரைட் அலைன், கண்ட்ரோல் ஆர் ரைட் சைடு அலைன்மெண்ட் போயிடும். நம்ம மோஸ்ட்லி ஜஸ்டிஃபை கண்ட்ரோல் ஜே யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? டிக்ரீஸ் ஃபாண்ட், இன்க்ரீஸ் ஃபாண்ட் இதுதான் ரொம்ப முக்கியம். டிக்ரீஸ், இன்க்ரீஸ் ஃபாண்ட்ஸ் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ அந்த அளவுக்கு டபுள் ஸ்பேஸ், 3 பேஸ், 4 பேஸ். லைன் ஸ்பேசிங் ஆப்ஷனில் போய்ட்டு கூட நீங்கள் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். எது வேணுமோ லெஃப்ட்டில் 0.5 0 வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. லெஃப்ட்டில் வந்துகிட்டே இருக்குது. ஓகேவா? 0 ஓகே கொடுத்துருங்க. 0 ஆகிடுச்சு. ஏன்னா ஃபஸ்ட் நம்ம 1ஆம் நம்பர் வந்து 0லேருந்து தான் இருக்குது. பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்குது. இதுதான் வந்து இது. அடுத்தது ஃபில், தீம் கலர். எந்த கலர் வேணுமோ அந்த கலர் வச்சுக்கலாம். தீம் கலர் மெயினாக நான் ஒன்று சொல்கிறேன். மெயினாக இங்கே தீம் கலர், டெக்ஸ்ட்டு ஹைலைட்டர் ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. டெக்ஸ்ட்டு ஹைலைட்டர் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டு மட்டும்தான் ஹைலைட் ஆகுது. ஃபாண்ட் கலர்னால் ஃபாண்ட் கலர் ஆகுது. பட் இங்கே ஃபில் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஃபில் ஆகிக்குது. ஓகேவா? அடுத்தது பாட்டம் பார்டர். பார்டர் கொடுக்குறதுக்கு நம்ம ஏதாச்சும் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டேபிள் வந்து பார்டர் ஆகிடும். இதுலேயும் நம்ம வந்து தேவையான மாதிரி மாற்றிக்கலாம். ஓகேங்களா? எந்த மாதிரி பார்டர் வேணும் அப்படிங்கிறத பார்டர்ஸ் அண்ட் ஷேடிங். எனக்கு டாட் டாட் லைனில் வேணும். ஓகே. வித்து வந்து 4.5ல் வேணும் பேராகிராஃப்க்கு. ஓகே. இல்லை ஹோல் டாக்குமெண்ட்டு வேணும் அப்படின்னா டெக்ஸ்ட்டுக்கு மட்டும் வேணும்னா டெக்ஸ்ட்டுக்கு மட்டும் பார்டர் ஆகிடும் ஒவ்வொரு டெக்ஸ்ட்டுக்கு. ஓகேவா? ஆல் பார்டர் டோட்டலாக பார்டர் ஆகிடும். இல்லை எனக்கு பார்டரே வேண்டாம் அப்படின்னா நோ பார்டர் கொடுத்துருங்க. இங்கே வந்து நன் கொடுத்துருங்க. ஓகே.
நன் நம்ம செலக்ட் பண்ணிட்டேன். இங்கே வந்து இந்த பார்டர் செலக்ட் ஆகிருக்கு, இங்கே நோ பார்டர் கொடுத்துரும். ஓகேங்களா? இதுதான் இங்கே ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான ஸ்டைல் மாறும். இது வந்து நம்ம டிஃபால்ட்டாக நார்மலில் தான் வச்சுருக்கோம். சேஞ்ச் ஸ்டைலில் ஸ்டைல் கலரை வந்து என்ன வேணுமோ அதை மட்டும் நம்ம இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம ஃபைண்ட் பண்ணுறதுக்கு என்ன வேணுமோ அதை வந்து நம்ம இங்கே லெட்டர்ஸ் வேணும் அப்படிங்கிறத யூ எங்கெங்கே இருக்கோ அங்கங்கே இது யூ வந்து ஹைலைட் ஆகிக்கு. மீதி இருக்கிற டேப்ஸ் எல்லாம் நாளைக்கு பார்ப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.